வாழ்க வளமுடன். இன்றைக்கு மாமியார்களுக்கு ஒரு ரகசியம். அதாவது அ கல்யாணம் கட்டி குடுத்துட்டேன். நான் வந்து மருமகள நல்லா தான் பார்த்துக்கிறேன். ஆனா, என் மருமக என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. அ என்ன வந்து அவளுக்கு என் மேல அன்பு காட்ட மாட்டேங்கிறா. என்னை வந்து மாமியார்ன்னு மதிக்க மாட்டேங்கிறா. மாமியார்ன்னு கூட என்னை மதிக்க வேண்டாம். ஒரு வயசானவங்க அப்படின்னு கூட மதிக்க மாட்டேன்றா. அவங்க குடும்பம், அவங்க அம்மா, அவங்களோட ஃபேமிலி, அதில காட்டுற அன்பு, அக்கறை இதெல்லாம் வந்து என்னட்ட காட்ட மாட்டேன்றா. ஒரு நாளைக்கு 4 வாட்டி அவங்க அம்மாட்ட பேசுறா. வேலைக்கு போகும்போதெல்லாம் அவங்க அம்மாவ போய் பார்த்துட்டு வரா. ஆனா, என்ன வந்து ஒரு நாள் கூட விசாரிச்சு, "நீங்க நல்லா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட கேட்க மாட்டேங்கிறா. அப்படின்னு சொல்லி வேதனையோடு, வருத்தத்தோடு இருக்கிற மாமியார்மார்களுக்கு நான் ஒரு ரகசியம் சொல்லப் போறேன். ஹல்லேலூயா! நேத்து கண்ணீரோடு இருக்கிற மருமகளுக்கு ரகசியம் சொன்னேன். இன்றைக்கு மாமியார்களுக்கு ஒரு ரகசியம். என்னன்னா, அ நம்ம என்னதான் நம்ம வீட்டுக்கு வந்த மருமகள நம்ம பாசம் காட்டி, அரவணைச்சு, அன்பு குடுத்து, அவளுக்கு மரியாதை குடுத்து, ஐயோ! என்னோட மகனுக்காக வந்தவ, எங்க குடும்பத்துக்கு பிள்ளையா வந்தவ, அ என்னோட மகனோட வாழ்க்கையில ஒண்ணா வந்தவ, எங்க குடும்பத்துக்கு பிள்ளையா வந்தவ, எங்க சந்ததி இவ மூலமா தான் வரப்போகுது, இல்ல வந்திருக்கு. இப்படி அ அவள எண்ணி நம்ம என்ன பண்றோம், உள்ள அவங்க கல்யாணம் முடிச்ச நாள்லருந்து நம்ம மாமியார்ன்ற ஸ்தானத்த கூட காட்டாதபடிக்கு, என்னதான் தாயை போல தாய் கூட அவங்க வீட்ல இருக்கும்போது நல்லா பிள்ளைங்கள திட்டியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. சின்ன வயசுல இருக்கட்டும், வயசான பிறகா இருக்கட்டும், வாலிப பருவமா இருக்கட்டும், எந்நேரம் தாய் வந்து பிள்ளைங்கள நல்லா கண்டிக்கத்தான் செய்வாங்க. கண்டிப்பாங்க, பிள்ளைங்கள திட்டுவாங்க, இது பண்ணுவாங்க, கொஞ்சி கொஞ்சி இருக்க மாட்டாங்க. ஆனா, நம்ம அப்படி மருமகள பண்ண மாட்டோம். இல்லையா? நம்ம வந்து அ அவளுக்கு வந்து அன்பா தான் நம்ம எதுவும் சொல்லுவோம். "இத இப்படி பண்ணாதம்மா, இத செய்யாதம்மா." ஆனா, அந்த ஒரு வார்த்தைய கூட அவங்க வந்து அத நம்ம தாயின்னு நெனச்சு நம்ம பழகுனாலும், 1000 நம்ம 1000 முறை நம்ம அவங்கள காட்டிலும் அன்பு செலுத்துறது நமக்கு மனசுக்கு தெரிஞ்சாலும், மருமக தான். அதாவது ஒட்டகச்சிவிங்கி சொல்லுவாங்கல்ல, எத்தியோப்பியனுடைய தோல மாத்த முடியாதும்பாங்க. எத்தியோப்பியன்லாம் எப்படி இருப்பாங்க? கண்டங்கரேர்ன்னு இருப்பாங்க. அதாவது கருப்புன்னா கருப்பு. இப்ப நெத்தியில ஒரு கருப்பு கலர் மை வச்சா தெரியாது. அந்த கருப்பு. ஆனா, அத மாத்தவே முடியாது. ஏன்னா, அது நேச்சுரல். இன்றைக்கும் இதே தான் பிரியமானவர்களே. நேச்சுரல். அவங்க மாமியார் மேல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அன்பு வைக்க மாட்டாங்க. மாமியார்ன்னு உடனே வெறுப்பு தான். ஃபோன்ல கூட நம்ம வந்து அவங்கள மருமகள வந்து பேரை எழுதி, இல்ல என் செல்லம், அதாவது மை லவ் எதையோ ஒண்ணு நம்ம வந்து போட்டு வச்சிருப்போம். நான்லாம் என் மருமகள அப்படித்தான் போட்டு வச்சிருந்தேன். ஆனால், அவங்க நம்மள எப்படி போட்டு வச்சிருப்பாங்கன்னா, மாமியார். மாமின்னு போட்டா கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நான் ஒரு நாள் என் மருமக செல்ல எடுத்து பார்த்துட்டு, அவ பேசும்போது, அதில மாமியார் அப்படின்னு எழுதினோனே எனக்கு அப்படியே ஷாக்கா இருந்தது. என்னடா இவ நம்மள மாமியார்ன்னு நம்ம மாமியார் மாரியா நடந்துக்கிட்டோம்? ஏன்னா எங்க வீட்ல எல்லாருமே என்ன திட்டுவாங்க. "நீ ஒரு மாமியார் மாரி ஏன் நடந்துக்கிட மாட்டே? என்ன நீ என்ன அவளுக்கு என்ன அவளுக்கு இது பண்ணிக்கிட்டு திரியிற?" அப்படின்னு என்ன பேசுவாங்க. ஆனா, அவ என்ன மாமியார் அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்கா. அ அத்தை அப்படின்னு போட்டா என்ன? ஆனா அத கூட ஒரு நாள் சொன்னேன். ஏம்மா அத்தை, மாமியார் அப்படின்னு எழுதிருக்க. அதாவது அது என்ன தெரியுதா? நீ யாரோ, நான் யாரோ. டிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? இப்போ மனசுல இருக்கதான் வெளிய தெரியும். இப்ப நம்ம மனசுக்குள்ள நம்ம எங்க இருக்கோம்னா, அவங்க இடத்துல எல்லாம் இல்ல. நம்ம வெளிய தான் இருக்கோம். தூரத்துல இருக்கோம். இப்போ நம்ம போய் அவங்கட்ட, "நீ எனக்கு ஏம்மா ஃபோன் பண்ணல? ஏம்மா என்ன வந்து பார்க்கல? ஏம்மா எனக்கு செய்யலன்னம்னா" அது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். மாமியார்மார்களே உங்களுக்கு ஒரு ரகசியத்த சொல்றேன். நிச்சயமா. அன்பு பிச்சை. ஏன்னா, கேட்காம குடுக்குறது தானம். கேட்டு பெற்றா பிச்சை. இப்ப நம்ம அவங்கட்ட போய் கேட்டு, "நீ என்ன ஏன் விசாரிக்கல? என்ன ஏன் பார்க்கல? குழந்தைகள ஏன் கூட்டிட்டு வந்து என்ட்ட காட்டல?"
இப்படி நம்ம கேட்கும்போது அது வந்து அன்பை பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். வேண்டாம், நம்ம பிச்சை எடுக்க வேண்டாம், நம்ம கொடுப்போம், அன்பை கொடுப்போம். இதுதான் ரகசியம். கடவுள் மேலே நம்ம நல்ல நம்பிக்கை வைப்போம். நம்மளை கடவுள் நல்லா வச்சுருப்பாரு. நமக்கெல்லாம் கடைசி காலத்தில் எந்த பிரச்சனையும் ஆபத்து வராது. நம்ம ஆரோக்கியமாக, ஏன்னா நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்ம இதயத்தில் அன்பும் மற்றவங்க மேலே கோபமும் இல்லாமல் இருந்தாலே, கோபம், பழி வாங்குறது, வஞ்சம், வெறுப்பு, கசப்பு, மன்னிக்காத தனம், இதெல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த செல்லு வந்து அரிச்சு கேன்சர் வந்து புத்துநோய் வந்து அரிக்குதுல்ல செல்லு, அந்த மாதிரி நம்ம உடம்பெல்லாம் வந்து செல்கள்லாம் அரிச்சு வியாதி வந்துடும். இதெல்லாம் தான் ஒரு வசனம் ஒன்று போட்டிருக்கு பைபிளில், பொறாமை என்பது எலும்புருக்கி நோயாம். எலும்பையே உருக்கிருமா அது. பாருங்க, நம்ம மற்றவங்க மேலே பொறாமப்பட்டா அது வந்து நம்ம எலும்பு உருக்கிருமா. உண்மை. நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது முட்டி வலி ஜாஸ்தி ஆகும். நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா? வயசானவங்க தானே மாமியார்மார்கள்லாம். முட்டி வலி, நம்ம ரொம்ப கவலைப்பட்டால் முட்டி வலி ஜாஸ்தி ஆகும். சந்தோஷமாக இருந்து பாருங்கள், முட்டி வலி போயிடும். நம்ம கூட பிறந்தாங்களா, நம்ம பெத்தம்மா, நம்ம அவங்கள பெத்தம்மா, என்ன கடமை இருக்குது? நம்ம பிள்ளைக்கு தான் தாலி கட்டினா, அவனோட வாழ்கிறா. லாபமோ நட்டமோ, அன்பு காட்டுறாலோ அன்பு காட்டலையோ, அவங்க கடமை, அவங்க வாழ வேண்டியது அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட வாழ்க்கை. சரி, அதை வாழ்கிறாளா, பிள்ளை வளர்க்குறாளா, நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. நீ இப்படி ஏம்மா இப்படி பிள்ளை வளர்க்குற, ஏம்மா இதை மாதிரி பண்ணக்கூடாதான்னா அவ்வளோ எரிச்சல் வரும். என்னமோ நம்ம வந்து ரொம்ப புத்திசாலியாக நம்ம வளர்த்துட்டது மாதிரியும், என்னமோ இதாக வளர்க்குறது மாதிரி நம்ம அவங்களுக்கு புத்தி சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக வளர்க்குறாங்க, நமக்கு வந்து பிள்ளைய வளர்க்க தெரியாமல் தான் வளர்த்துருக்கோம். அப்படி தான் அவங்களோட எண்ணம் இருக்கும். இதை அவங்க மாமியாவாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு தெரியும். ஆமாம் பிரியமானவர்களே, அதனால் என்ன போல் மாமியாராக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, மருமகிட்ட போய் அவள் அன்பு காட்டலையே, என்னை நேசிக்கலையே சொல்லி அவட்ட போய் எதிர்பார்க்காதீங்க. அன்பு பிச்சை கேட்காதீங்க. அவங்களா அதை வந்து கொடுக்கணும். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், நம்ம சந்தோஷமாக இருப்போம். நம்மளோட அந்த இது வந்து, நம்ம பிள்ளை சரி இருந்தான்னு வச்சுக்கிங்களேன், எதை குறித்தும் கவலை இல்லை. பிள்ளை வந்து நமக்கு செஞ்சாலோ நமக்கு இது பண்ணாலோ, இப்போ நம்ம வந்து மகளை போல் நம்ம என்ன தாங்கினாலும் அவங்க நம்மளை வந்து அந்த ஸ்தானத்தில் அவங்க வைக்கிறதுக்கு விரும்பாத போது அதை நம்ம கேட்டு பிரயோஜனமே இல்லை. நம்ம பையன் வர்றானா, நம்மளை பார்க்குறானா, அன்பு செலுத்துறானா, ஓகே. நம்ம பிள்ளையை கூட்டிகிட்டு வரானா, ஓகே. நம்ம போய் என்றைக்கு நாள் நல்ல நாளுக்கு நிற்கிறோமா, பார்க்குறோமா, ஒரு பர்த்டேக்கு போகிறோமா, கேக்கு நம்ம செய்கிறோமா, சந்தோஷமாக இருக்கோமா, அவ்வளோதான் போதும். நம்ம பக்கத்தில் நிறையா பேர் இருக்கிறாங்கல்ல, யார்கிட்டனாலும் அன்பு காட்டுவோமே. அவள் வந்து அரை மணி நேரம் நம்மகிட்ட பேசுனா சந்தோஷம்னு நினைக்கிறோமே, சந்தோஷமாக வரும்? வராது. அவள் குறை தான் பேசுவா. பேசவே இஷ்டம் இல்லாமல் வர்றவ எப்படி பேசுவா? அதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அன்பாக பேசுகிற அந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட நம்ம உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசுவோமே. என்னம்மா ஏதுமா, அந்த நேரம் மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உண்மையில் நம்ம அன்பை விதைப்போம். அன்பை நம்ம விதைப்போம். அது சில நேரம் வளரும், சில நேரம் வளராமல் போகுது. கரெக்டான இடத்துல விதைச்சா அது அன்புன்றது பெருகத்தான் செய்யும், கொடுக்க கொடுக்க பெருகும். இன்றைக்கி இல்லாட்டாலும் ஒரு நாள் நம்மளை குறித்து தெரியும். அன்றைக்கி நம்ம இல்லாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் நம்ம காட்டின அன்பு அது மறையாது. அதனால் வருத்தப்படாதீங்க. ஏன் சொல்லி வேதனைப்பட. போன வாரம் ஒரு பையன் வந்து ரொம்ப என்கிட்ட அழுதான். இந்த மாதிரியே மனைவிக்கும் அந்த எனக்கு அம்மாவுக்கும், இத்தனைக்கு அம்மா வெளியூரில் இருக்கிறாங்களாம், ஒரு ஃபோன் பண்ணி பிள்ளைய கொண்டே காட்டினா என்ன, என்கிட்ட காட்டினா என்னன்னு கேட்குறாங்களாம். நான் காட்ட முடியாதுன்றாலாம். இவன் டென்ஷன் ஆகி வந்தான். அப்போ அவனுக்கு நான் சொன்னேன், என் வாழ்க்கையில் அர்த்தம். அப்போ நான் ஒன்று சொன்னது ஒன்று தான். எப்பா, கல்யாணம் முடித்து உனக்குன்னு ஒரு திருமணம் ஆகி உடனே ஒரு குழந்தைய கொடுத்து, ஒரு நல்ல வீடு, நல்ல வேலை, வசதி, இது எல்லாத்தையும் கொடுத்து அழகாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டவர். அப்போது சின்ன சின்ன காரியங்களுக்காக நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு உங்களோட சமாதானத்தை குறைச்சி ஏன்ப்பா ஆண்டவரை துக்கப்படுத்துறீங்கன்னு கேட்டேன். அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான்.
இப்படித்தான் அப்படின்னா இருக்கட்டும், பரவாயில்ல. அவளே மாறி வந்தான்னா வரட்டும். இதுக்காக போட்டு நீ அவட்ட போட்டு கெஞ்சாத. பேசு, பண்ணு, இது பண்ணு, இல்லைன்னா நான் பேச மாட்டேன். வேண்டாம். அது வேற, இது வேற. அம்மா வந்து நம்மளை புரிஞ்சுப்பாங்க, அவள் புரிஞ்சுக்கிட மாட்டாள். உங்கள் சமாதான சந்தோஷத்தை நீங்கள் கெடுத்துறாதீங்க. போகும்போது உங்கள் அனுபவத்தில் சொன்னதுங்கம்மா, என் மனசெல்லாம் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா, அடுத்த வாரம் அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னேன். உண்மையில் பிரியமானவர்களே, மாமியார்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போம். நான்லாம் காத்திருந்தேன், எப்போ எனக்கு மருமக வருவா, என் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு என் மருமக மூட நான் அப்படி போகணும், இப்படி போகணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ரொம்ப நான் ஆசைப்பட்டேன். நான் நினைத்தது போலலாம் எனக்கும் நடக்கலை. அதனால எனக்கு அதை புரிஞ்சுக்கிட முடியுது. இவ்வளோ நம்ம அன்பு காட்டி பாசம் காட்டி, அவள் ஃபஸ்ட்டு டெலிவரி ஆகிருக்கும் போதெல்லாம் அந்த 8 நாளும் நான் ஆஸ்பத்திரியில் காலையில் இங்கேருந்து நான் கிளம்பி போய் அவள் கூடயே தான், அவங்க அம்மா கூடயே தான் நான் உட்காந்துருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு என் பிள்ளைய அந்த எங்கள் வீட்டில் கூட கேட்டாங்க, தலைப்பிரசவம் அவங்க தானே பார்ப்பாங்க, அதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, நீ எதுக்கு போகிறேன்னு. இல்லைப்பா, அது தலைப்பிரசவன்றது ஒரு பிள்ளைக்கு கஷ்டமான ஒன்று தான். தாய் பார்க்கும்போது நானும் போய் நிற்க வேண்டாமா, நானும் போய் நிற்கிறேன்னு தான் நின்னேன். அதாவது நம்ம அன்பை காட்டுவோம், அவங்க காட்டலையா, ஒரு நாள் அவங்க உணர்வாங்க. அதனால் யாருமே இதுக்காக தயவு பண்ணி வருத்தப்படாதீங்க. ஏன்னா நிறைய மாமியார்மார்கள் அதை குறித்தே வேதனைப்பட்டு பிள்ளை மேலே அந்த கோபத்தை காட்டாதீங்க. அவங்க சொன்னாங்களாம், நீ கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நீ ஒரு மாதிரி இருந்தால், கல்யாணம் முடித்த பிறகு மாறிட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்லும் போதே அந்த பையன் அழுகிறான். ஏன்னா அவளை மாற்ற முடியலை அவனால். அப்போ இது மாதிரி தான் அந்த பிள்ளைங்க இருதலை கொள்ளி எறும்பாக இருப்பாங்க. சிலர் தான் அப்படி இருப்பாங்க, சிலர் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நீ பேசினா பேசாட்டி போன்னு இருந்துருவாங்க. அதனால் நம்ம மாமியார் வருத்தப்படாதீங்க. இருந்தால் பேசலைன்னா பேசாமல் இருந்துட்டு போகிறேன். நம்ம மேலே யார் அன்பு காட்டுறாங்களோ அவங்களோட நம்ம நேரத்தை செலவழிப்போம். ஆண்டவர் நம்ம மேலே பாசமாக இருக்கிறாரு, அவர் கூட நம்ம நேரத்தை செலவழிப்போம். குடும்பத்தில் நம்ம என்ன நமக்கு மனசுக்கு எது ஹாப்பியோ அதை நம்ம செய்வோம். முடிஞ்ச அளவுக்கு அவளை வெறுக்கவே வேண்டாம், அவளுக்கு நன்மை செய்வோம். அவள் ஒரு நாள் நம்மளை உணர்வாள். எதுக்காகவும் ஏங்காதீங்க, எதிர்பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட நான் சொன்ன ரகசியம் அதுதான். இப்போ நான் மாமியார்களுக்கு சொல்கிற ரகசியம், மருமகிட்ட இருந்து அன்பையும் எதிர்பார்க்காதீங்க, உதவியும் எதிர்பார்க்காதீங்க. எப்படி எதிர்பார்க்காமல் இருக்க முடியும்னு சொல்கிறீங்களா? இருந்து தான் ஆகணும். அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். ஆண்டவர்கிட்ட பலனை கேட்போம், ஆண்டவர்கிட்ட உதவியை கேட்போம், அவர் நமக்கு செய்வார். இவங்ககிட்ட நம்ம கெஞ்சி போய் நின்று நீங்கள் வந்து வருத்தப்பட்டு பிள்ளையும் கஷ்டப்படுத்தி வேண்டாம். சரியா? இன்றைக்கிலேருந்து ஹாப்பியாக ஏன் ஃபோன் பண்ணலான்னு கேட்கவே வேண்டாம். உண்மையில் நான் சொல்கிறேன், ஒரு 30 நாள் நான் குட் மார்னிங் காலையில் நான் மெசேஜ் அனுப்புவேன். அந்த 30 நாள் தொடர்ந்து நான் அனுப்புனா அதுக்கு பதில் குட் மார்னிங் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். 31வது நாள் நான் அனுப்பலை, வராது. அடுத்து நான் 10 நாள் அனுப்பலை, வராது. புரியுதுங்களா? இதுதான் மருமகளுடைய அன்பு அநேக மாமியாருக்கு கிடைக்கிறது. அதனால் இதெல்லாம் நெவர் மைண்டு. அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டது. அவ்வளோதான். அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால் கவலைப்படக்கூடாது, கவலையே படக்கூடாது. ஏன்டா இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, என்ன இப்படி நடந்தது, அவளுக்கெல்லாம் மருமக அப்படி இருக்கலை, இவளுக்கெல்லாம் வேண்டாம். ஒட்டு பார்க்காதீங்க, வேண்டவே வேண்டாம். ஒரு நாள் வரும், அவள் நிச்சயமாக நம்ம அன்பை புரிஞ்சுப்பாள். நீங்கள் ஹாப்பியாக இருங்க. நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான். நீங்கள் வருத்தப்பட நம்ம வியாதியில் விழுவோம். அப்புறம் யார் நம்மளை பாப்பான்னு சொல்லி வருத்தப்படுவோம். வேண்டாம். நம்ம கடைசி வரைக்கும் பலனோடு இருக்கணும், சுகத்தோடு இருக்கணும். நல்ல முறையில் நம்ம ஆயுசு நாட்களை நம்ம கடவுள்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக வாழணும். அந்த சந்தோஷத்தை யாருக்காகவும் நம்ம விட்டுற வேண்டாம். நம்ம தான் முதல்ல பிறந்தோம், நம்ம வீட்டுக்கு தான் அவங்க வந்தாங்க. நம்ம ஆள தேவையில்லை. எதிர்பார்க்காதீங்க, சந்தோஷமாக வாழுங்க. காட் பிளஸ் யூ. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு தெரியாத உங்கள் கூட இருக்கிறவங்க ரொம்ப வேதனைப்படுறவங்களுக்கு இதை சொல்லுங்கள். அவங்களோட சேர்ந்து ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ.